பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் தேவன் நமக்காக இந்த செப்டம்பர் மாதத்திற்காய் கொடுத்திருக்கிறதான தியான செய்திக்குள்ளாக நமது கவனத்தை திருப்புவோமாக. யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அந்த ராஜாக்கள் எல்லோரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த வசனத்தில் நான் உங்கள் மத்தியிலே வைக்கிறதான ஒரு பகுதி, அவர்கள் தேசத்தை எல்லாவற்றையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இந்த வசனத்தில் இன்னும் நான் என்னுடைய தலைப்பை சுருக்குகிறேன், ஒருமிக்க பிடித்தான். யோசுவா இதற்கு முன்பதாக தனித்தனியாக தேசங்களை சுதந்தரித்துக் கொண்டிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக ராஜாக்களை வீழ்த்தி ஒவ்வொரு நபராக யுத்தம் செய்து படிப்படியாக முன்னேறி கொண்டிருந்தான். ஆனால் இந்த 10ஆம் அதிகாரத்தில் 5 ராஜாக்களை ஒரே நேரத்தில் அவன் வீழ்த்தி அவர்களுடைய தேசம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக சுதந்தரிக்கிறான். ஒரே நேரத்தில் 5 ராஜாக்களை வீழ்த்தி அந்த 5 ராஜாக்களின் எல்லைகளை, தேசங்களை ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக சுதந்தரிக்கிறான். ஒரு ஜாக்பெட் பரிசு என்பது போல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரே நேரத்தில் அவன் சுதந்தரிக்கிறான். அன்பான சகோதரனே, சகோதரியே, கடந்த மாதங்களில் உங்களுடைய பிரயாசத்தினால் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பெரிய காரியங்கள் நிறைவேறாமல் கொஞ்சமாய் கிடைத்திருக்கலாம். ஒரு சில நேரம் அந்த கொஞ்சம் கூட கிடைக்காமல், ஒன்றுமே இல்லாமல் ஏமாற்றமும் தோல்வியும் மட்டுமே மிஞ்சி இருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருமிக்க பிடிக்க போகிறீர்கள். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலாக நீங்கள் பிடிக்க போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே 1, 2 என்று கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறி கொண்டிருந்த, சுதந்தரித்துக் கொண்டிருந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இந்த மாதத்தில் இனி வருகிற காலங்களில் ஒட்டு மொத்தமாக முழுவதுமாக சுதந்தரிக்கும்படி தேவன் கிருபை பாராட்ட போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். இன்றைக்கு நான் வசித்துக் கொண்டிருக்கிற வீட்டை கட்டுவதற்காக நான் ஒரு நிலத்தை, இதற்கு முன்பதாக வாங்கிய ஒரு நிலத்தை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுதுதான் இந்த வீட்டை கட்ட முடியும், அதற்குரிய பணம் செட்டில் பண்ண முடியும் என்கிற ஒரு நிலையிலே, அப்போ அந்த நிலத்தை விற்பதற்கு நான் ஒருவரிடத்தில் பொறுப்பை கொடுத்தேன். அந்த நிலத்தை விற்று கொடுக்க அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டவர் எனக்கு முழுவதுமான பணத்தை செட்டில் பண்ணியிருந்தால் அப்படியே அந்த வீட்டுக்கான கடனை நான் என்ன செய்திருப்பேன், முழுவதுமாக செட்டில் பண்ணியிருப்பேன். ஒருவேளை பெரும் பகுதியாக இல்லையானாலும் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் செட்டில் பண்ணியிருப்பேன். ஆனால் நிலத்தை விற்கும்படியாக பொறுப்பெடுத்து கொண்டவர் 20,000, 30,000, 50,000 அப்படின்னு பிச்சு பிச்சு பணத்தை கொடுத்ததுனால வீட்டுக்கான கடனை செட்டில் பண்ணுவதற்கு காலதாமதம் உண்டானது. சில நேரம் அவர் கொடுக்கிற பணம் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தேவை இருக்கும்போது அந்த தேவைக்கு பயன்படுத்தி விடுவதனாலே கடன் அடைவதும் தாமதமாகி கொண்டே இருந்தது. சீக்கிரமாய் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்று நினைத்திருந்த பொழுது அது நீண்டு கொண்டே போனது. பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு சஞ்சலமாகவே காணப்பட்டது. அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய கடன் பிரச்சனையில் அல்லது உங்களுடைய பலவிதமான போராட்டங்களில் முழுவதுமாக இதிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும், ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்துவிட வேண்டும், முன்னேறிவிட வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்கும் பொழுது ஜான் ஏறினால் முழம் சறுக்குவது போல உங்களுடைய பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டே போகிறதா? இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்றார், ஒட்டு மொத்தமாக உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க போகிற வழியை நான் திறக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பண பிரச்சனை இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், சில விதமான பிரச்சனைகள் வீடுகளிலே காணப்படலாம். சில வீடுகளில் எல்லா பிரச்சனையும் ஒன்றா கூட உக்காந்துட்டு இருக்கலாம். ஒரு சில வீட்டில் பண பிரச்சனை இருக்கும், ஒரு சில வீட்டில் குடும்ப பிரச்சனை இருக்கும், ஒரு சில வீட்டில் வியாதி இருக்கும், சில வீடுகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே வீட்டில் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் இனி வருகிற நாட்களில் நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் அற்புதமாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. யோசுவா ஒருமிக்க பிடித்தது போல நீங்களும் ஒருமிக்க நன்மைகளை பிடிக்க போகிறீர்கள், சுதந்தரிக்க போகிறீர்கள். ஆமென் சத்தமா சொல்ல கேட்கிறேன்.
சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும். யோசுவா ஒருமிக்க பிடித்ததற்கு காரணம் குருட்டு வாக்காய் அவன் பிடிக்கவில்லை. அவன் தேவனை முழுவதுமாய் சார்ந்து கொண்டான். நல்ல திட்டமிட்டு அவன் செயல்பாடுகளை முன்னெடுத்து சென்றான். ஆதலால் அவன் ஒருமிக்க பிடித்தான். சகோதரனே, சகோதரியே, அலட்சியமாக, கவலை இல்லாம, ஒரு திட்டமிடுதல் இல்லாம, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையா காத்திருக்காம, அர்ப்பணிக்காம இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது. யோசுவா சுதந்தரித்தான், ஒருமிக்க பிடித்தான் என்றால் காரணம் அவன் தேவனையே முழுவதுமாய் சார்ந்து கொண்டான். மாத்திரமல்ல, சரியாக திட்டமிட்டு காய்களை நகர்த்தினான். அவனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் நமக்கும் ஞானத்தை கொடுப்பாராக. அவனை போல நாமும் தேடுவோமானால், அவனை போல கர்த்தரை நாமும் முழுவதுமாய் சார்ந்திருப்போமானால், ஜெயம் கொடுக்கிற தேவன் நிச்சயமாய் இந்த மாதத்தில் பிரச்சனைகளை தீர்க்கிற தேவன் இனி வருகிற நாட்களில் உங்கள் வீட்டின் தலைவராய் நிற்பார். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். கவனிங்கள் அருமையானவர்களே, குடும்பத்தையே கலங்க செய்கிற கடன் பிரச்சனை இந்த வீட்டிலே, ஒரு தீர்க்கதரிசியின் வீட்டிலே பயங்கரமான கடன் பிரச்சனை. கடன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனைவியும் 2 மகன்களும் சுகமாக இருந்தார்கள். எப்படியாவது ஒரு நாள் இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார் என்று நம்பிக்கையோடு காலத்தை ஓட்டி கொண்டிருந்தனர். ஆனால் அந்த நம்பிக்கையில் திடீரென்று ஒரு சரிவு. திடீரென்று வியாதிப்பட்ட கணவன் சடுதியில் மரித்து போனான். கணவனுடைய பிரிவை தாங்க முடியாமல் துக்கத்தில் அழுது கொண்டிருக்கிற அந்த மனைவி, திடீரென்று வீட்டு வாசலில் ஒருவன் நிற்கிறான். கடன் கொடுத்தவன் வந்து நிற்கிறான். நீ கடனை திரும்ப செலுத்தாவிட்டால் உன்னுடைய 2 மகன்களை நான் அடிமைகளாக கொண்டு போய் விடுவேன் என்று அவன் வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருக்கிறான். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு யூத குடும்பத்தில் ஆண் என்கிற அந்த தலைமைத்துவம் இல்லாவிட்டால் அது சாபமான குடும்பமாக போய்விடும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். கணவன் மரித்து போனான். 2 மகன்கள், அட்லீஸ்ட் இந்த 2 மகன்களை ஆகிலும் வளர்த்து ஆளாக்கி சந்ததி ஏற்படுத்தினால் இவள் ஆசீர்வாதமான குடும்பத்துக்கு தலைவியாய் மாறிவிடுவாள். ஆனால் அதிலும் சத்துருவின் போராட்டம். வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறான். நீ கடனை கொடுக்காவிட்டால் உன்னுடைய 2 பிள்ளைகளும் அடிமைகள், அவ்வளவுதான். இவள் தனித்தவளாகி மாறிவிடுவாள், குடும்பமே சாபமாக போய்விடும். மிக கொடுமையான பிரச்சனை, இருதயத்தில் அதிகமான கலக்கம். அன்பு சகோதரனே, சகோதரியே, பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொள்ளும் பொழுது, சரியாக திட்டமிட்டு செயல்படும் பொழுது, ஒரே நேரத்தில் ஒட்டு மொத்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர செய்கிற தேவன் ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்க செய்வார். இதற்கு யோசுவா மாத்திரம் சாட்சி அல்ல, இந்த அபலை பெண்ணும் சாட்சியாக நிற்கிறாள். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை நான் சுட்டி காட்டிட்டு மறுபடியும் நான் யோசுவாவுக்கு வருகிறேன். வசனத்தை கவனியுங்கள். இவன் எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தான். யோசுவா கர்த்தரை சார்ந்திருந்தான்னு நான் சொன்னேன். இந்த தீர்க்கதரிசியின் வீட்டிலே மனைவி மகன்கள் என்கிற இந்த கண்ணீரின் சூழ்நிலையிலே கர்த்தரை சார்ந்திருந்தார்கள் என்று என்ன வசனம் இருக்கிறது நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். இந்த தீர்க்கதரிசியின் மனைவி போய் எலிசா கிட்ட சொல்றா, உமது அடியானாகிய ஊழியக்காரன், என் கணவன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு முன்பாக சபைக்கு சாட்சியாய் வாழ்ந்தான் என்பதை நீர் அறிவீர். அன்பானவர்களே, கடுமையான பிரச்சனை இருந்தாலும் இந்த தீர்க்கதரிசி கடன்காரனுக்கு பயப்படுவதை காட்டிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்தான் என்று அவனது வாழ்க்கை சாட்சியாக அறிவிக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை சொல்லுகிற சாட்சி என்ன அருமையானவர்களே? பிரச்சனை வந்துவிட்டால் இவர்கள் காணாமற் போய் விடுவார்கள், இவருடைய உண்மை உத்தமம் மறைந்துவிடும் என்பது உங்களை குறித்து சொல்லப்படுகிற சாட்சியா?
உயிரே போகிற அளவுக்கு, கழுத்தே நெருகிப்படுகிற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என் ஆவியே பிரிந்தாலும் சரி, என் உத்தமத்தை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், விலக்கவே மாட்டேன். ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறார். சாத்தானே, என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வைத்தாயா? அவனை போல உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் ஒருவனும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். மறுபடியுமா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் கவனிச்சு பார்ப்பார். நெருக்கத்தில், போராட்டத்தில் கர்த்தர் கவனிச்சு பார்ப்பார். எந்த அளவுக்கு ஒரு உத்தம வாழ்க்கை, எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. கடன் பிரச்சனை அவனுடைய கழுத்தை நெரிச்சாலும் அவனுடைய அர்ப்பணிப்பு எப்படியா இருந்ததுன்னா, நான் என்ன நடந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் நான் பின் செல்வேன், என் இயேசுவை நான் ஒருபோது விட்டு விலகவே மாட்டேன். பாட்டு மாத்திரம் பாடலங்க, அவன் வாழ்க்கையே சாட்சியாக காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சிலரை பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை அல்லது பலவிதமான பிரச்சனை வந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய உத்தமம், அவங்களுடைய உண்மை நல்லா வெளிப்பட்டுடும். கர்த்தருக்கு பயப்படுறதை காட்டிலும் கடன்காரனுக்கு பயப்படுற, மனுஷனுக்கு பயப்படுற, பிரச்சனைகளுக்கு பயப்படுகிற அந்த சூழ்நிலை அப்படியே வெளிப்படும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆமென் சத்தமா சொல்ல கேட்கிறேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நீங்க இருந்தாலும், ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்றேன், ஒருமிக்க உங்கள் பிரச்சனைகளை துரத்தி உங்களை மேன்மையாய் புகழ்ச்சியாய் நிறுத்த கர்த்தரால் முடியும். ஆமென் சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இப்போ கடன் பிரச்சனை, கணவன் மரிச்சு போயிட்டான். மனைவி என்ன சொல்கிறா? பைத்தியக்காரன், அவன் போனது இல்லாமல் என்னையும் பிரச்சனையில் தள்ளிட்டு போயிட்டான் அப்படின்னு மனைவி சொல்லிட்டு இருந்தாளா? சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஆவிகள் வித்தியாசமாக இருக்கும். ஒரே ஆவி உடைய குடும்பம் தேட வேண்டியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, எங்களை ஒரே ஆவினால் நிரப்போம் அப்பா. அந்த டிவைடிங் ஸ்பிரிட், பிரிவினையின் ஆவி குடும்பத்தில் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்போம். எங்கள் வீட்டில் பிரச்சனை பெருசாக இருக்குது ஆண்டவரே, பணப்பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, வியாதியோ அல்லது எதுவோ பெருசாக இருக்குது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், எங்கள் கர்த்தர் அதிசயமானவைகளை செய்கிறவர், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாதது சாத்தியமாய் மாறும். ஆனால் தகப்பனே, எங்களுக்குள்ள அந்த ஒன்னஸ், கணவன் மரித்து போனால் மனைவி அந்த உத்தம வாழ்க்கையை அப்படியே ஃபாலோ பண்ணுறா, உத்தம வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுறா. இந்த வசனத்தை நான் டைப் பண்ணும்போது நான் கண்ணீரோடு பாரத்தோடு டைப் பண்ண, ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஏக சிந்தையை தார ஆண்டவரே, ஒரே மனதை தார ஆண்டவரே. பிரச்சனை அதிகமாக பெருசாக வெடிக்கிறதுக்கு காரணம் ரெண்டு பேர் ஒரு மனப்படாதனால. தகப்பனே, உதவி செய்யும்னு பாரத்தோடு ஜெபித்தேன். சீக்கிரத்தில் அதை கண்ணால் காண கிருபை தருவாராக. ஆமென். சோர்ந்து போகாதீங்க. சாத்தான் உள்ள நுழைஞ்சி குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன். உங்கள் வீட்டில் சமாதானத்தின் கர்த்தர் அரசாளுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த மனைவி பாருங்க, கடும் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது. கடன் கொடுத்தவன் வாசலில் நிற்கிறான், பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போகிறதுக்கு. கடன்காரன் காலில் விழலை. அவள் நேராக தேவ சமூகத்தில் போய் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தாள். எலிசாவை நோக்கி பார்க்கிறார் என்றால் அந்த நாட்களில் ஊழியக்காரனை நோக்கி பார்க்கறது கிடையாது, தேவ சமூகத்துக்கு போகிறது தான் அன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் ஊழியக்காரர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுக்கறதுனால தேவனுடைய சமூகத்துக்கு போவாங்க, தேவனுடைய ஊழியக்காரங்கிட்ட கேட்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த அபலை பெண், இந்த விதவை பெண் பிரச்சனை கொடுக்கறனுடைய காலில் விழல.
அவளுடைய பக்தி வைராக்கியத்தை பாருங்க, அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. என் கணவன் நடந்த அந்த உத்தம பாதையில் நானும் என் பிள்ளைகளும் நடப்போம். ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒருமிக்க பிடித்தான் என்கிற அந்த வசனத்துக்கு செய்தி பெருசா இருக்குங்க. ஆனா கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ள நுழைக்க விருப்பப்படுறேன். கணவன்மார்களும் மனைவிமார்களும் சரிங்க, கர்த்தர் தடைகளை மாற்றுவாராக. எப்படியாவது ஜெபம் பண்ணி கீழ்ப்படுகிற இடத்துல மனைவிகள் கீழ்ப்படிஞ்சு, ஆமென். நான் மாற்றியெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டேன். 2 இடத்துலையும் கை போகும் எனக்கு. இந்த பக்கம் மட்டும் ப்ளீஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் மட்டும் திட்டுற வேலை எனக்கு இருக்காது. 2 பக்கமும் எங்கே கரெக்ஷன் இருக்குதோ அதை சரி பண்ணுங்க. அன்பு கூறலையா, அன்பு கூறுங்க. கீழ்ப்படியிலையா, கீழ்ப்படிங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவருடைய நாமத்தினால தைரியமாக நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மிக்க உங்களுடைய பிரச்சனைகள் தீரப்போகிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒட்டு மொத்தமாக ஆசீர்வாதமான நன்மைகளை நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். இவளுடைய வீட்டில் இருக்கிற சூழ்நிலை பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய விருப்பப்படுறாருங்க. இவளுடைய கடன் பிரச்சனையை மாற்ற விருப்பப்படுறாருங்க. ஒட்டு மொத்தமாக பிரச்சனையை தீக்கிறது மாத்திரம் அல்ல, இவ தலைமுறையா சுகமா வாழ்றதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சுட்டு இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், உன் வீட்டில் எத்தனை பாத்திரம் இருக்குது? பாத்திரம் கூட இல்லை. எவ்வளவு அந்த வீட்டினுடைய ஒரு வெறுமையான சூழ்நிலை பாருங்க. சரி பரவாயில்ல, போ அக்கம் பக்கத்து வீடுகளில் நீ போய் பாத்திரங்களை கடனாக வாங்கி வா. உன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த எண்ணெய் எடுத்து அந்த பாத்திரத்தில் வார்க்க ஆரம்பி. வார்க்கிறாள், எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. வாங்கின பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி விட்டது. இன்னும் 2 பாத்திரத்தை வாங்கி வா. எல்லாம் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி விட்டது. இன்னும் எங்கேயாவது போய் பாத்திரம் வாங்கி வா. பாத்திரமே இல்லை. எண்ணெய் வார்ப்பது நின்று போனது. அற்புதத்தின் தேவன் நம்ம கிட்ட எப்போ இல்லை அப்படின்றமோ அப்போதான் கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை நிற்கும். இல்ல ஆண்டவரே, நான் என் பாத்திரத்தை வெறுமையா வைக்கிறேன், நிரப்புகிற கர்த்தாவே நிரப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் நிரப்பிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்க சபையை நிரப்பும் அப்பா, எங்க குடும்பங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நாங்க வெறுமையா படைக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் கடன் பிரச்சனையை ஒட்டு மொத்தமாக சால்வ் பண்ணுறது மாத்திரம் இல்லைங்க, என்ன பண்ணார் தெரியுங்களா? நீயும் உன் மகனும் நிம்மதியாக நல்ல தலைமுறைமாக செட்டில் ஆகணும் இல்லையா? ஒருமிக்க கடன் பிரச்சனையும் தீர்த்து போட்டார். ஒட்டு மொத்தமாக நீயும் உன் பிள்ளைகளும் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற மருமகள்களும் பேரப்பிள்ளைகளும் சமாதானமாக வாழ்கிறதுக்குரிய பணத்தையும் நான் தரேன். 2 கரங்களை உயர்த்தி, நல்ல தேவனை, எங்கள் சபையில் கடந்து வாரம் குறைகளுள்ள எங்களுடைய வாழ்வில் நீர் வரணும் அப்பா. 2 கரங்களை உயர்த்தி, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. தகப்பனே, இந்த காலவேளையில் ஜெபம் பண்றோப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் உறுதிப்படுத்தி நீர் ஆண்டவரே இதை உங்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றுங்கப்பா. இந்த வசனத்தை கேட்குற நாங்கள், பேசுகிற நாங்கள் உங்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க உதவி செய்யும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர், எதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க? அந்த தீர்க்கதரிசியும் சரி, அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியும் சரி, எவ்வளவு பிரச்சனை வரட்டுமே எங்களையும் கர்த்தரையும் பிரிக்கவே முடியாது. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடப்போம். சிலர் சொல்லுவாங்க, செத்தாலும் நான் சபையிலே செத்து போகிறேன். பிரியவே பிரியாதீங்க. உலகம் வேணும்னா உங்களை ஏமாத்துங்க, கர்த்தர் ஒருபோது ஏமாற்றவே மாட்டார். சபைக்கு ஓடோடி வந்துடுங்க. உங்கள் பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக தீர்க்க மாத்திரம் அல்ல, உங்களை புகழ்ச்சியாக கீர்த்தியாக வைக்க கர்த்தர் போதுமானவர். சத்தமாமேன்னு சொல்ல கேட்கிறேன். மனுஷன்கிட்ட பிரச்சனை கொடுத்தா மனுஷன் தீர்ப்பதற்கும் கர்த்தர் தீர்ப்பதற்கும் என்ன வித்தியாசம்? மனுஷன் அப்பப்போ உனக்கு பிரச்சனை தீர்க்கத்துக்கு கொடுத்துட்டே இருப்பான். அவனுடைய மனப்பான்மை தெரியுமா? நீ என்னையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். மாத்திரம் இல்ல, நீ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் சொல்லி காட்டிட்டே இருக்கணும். மனுஷ புத்தி.
அவனையே தொங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடுவான் மனுஷன். ஆனா கர்த்தர்கிட்ட நீ வந்தன என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஒருமிக்க பிரச்சனையை தீர்ப்பார், ஒட்டுமொத்தமாக ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வைப்பார். அதே தெருவில் அதே ஊர்ல நீ தலை நிமிர்ந்து என் இயேசுவை போல ஒரு தேவன் இல்லை என்று நீ தேவனுக்கு மகிமையான சாட்சியாக நிற்பாய். அல்லேலூயா. என்னத்தை தெரிந்து கொள்ள போறீங்க? மனுஷங்கிட்ட கையேந்தின்னு அவனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க போறீங்களா? கர்த்தருடைய பாதத்தில் வந்து பொத்துன்னு விழுந்து சபையை விட்டும்போது கம்பீரமாக நடக்க போறீங்களா? கர்த்தாவே உண்மையே சார்ந்திருப்போம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. யோசுவா யாரு? பலமுள்ள தளபதி, வீரன். அவன் ஒருமிக்க பிடிச்சான். இந்த விதவை பெண் யாரு? வீட்டில் பாத்திரம் கூட கிடையாது, பரிதாபத்தின் பெண். சுலபத்தில் அவளை வீழ்த்திடலாம். ரெண்டும் சின்ன சின்ன பிள்ளைகள், சுலபத்தில் அடிமைப்படுத்திடலாம். ஒரு அபலை பெண்ணும் ஒருமிக்க பிடித்தாள், ஒரு போர் தளபதியும் ஒருமிக்க பிடித்தான். பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் நல்ல பராக்கிரம் போல் வேலையில் வருமானத்தில் பவர்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் சரி, என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் என்னை சுலபத்தில் சத்துரு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான், என் வாழ்க்கையே வெறுமை அப்படின்னு சொல்லுகிற ஒரு அபலை குடும்பமாக இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு. உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உன்னுடைய பலனை நீ சாராமல், உன்னுடைய பராக்கிரமத்தை நீ சாராமல், என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்கிற அந்த கர்த்தருடைய வல்லமையை நீ முழு மனதோடு சார்ந்து கொள்வாயானால், இடைவிடாமல் கர்த்தரை தேடுவாயானால், அவருடைய பாதத்திலேயே விழுந்து கிடப்பாயானால், நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். மறந்துடாதீங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம், மகிமை, முக்கியத்துவம் முதலிடம். கண்ணும் கருத்துமா நீங்க இருந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுல கர்த்தர் கண்ணும் கருத்துமா இருப்பார். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். யோசுவா ஒருமிக்க பிடித்தான். நான் யோசுவா சப்ஜெக்டுக்கு வரேன். எப்படி அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சான்? 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, எர்மூத்தின் ராஜா, லாக்கீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். யோசுவா ஒருமிக்க 5 தேசங்களை சுதந்திரிக்கக்கூடிய சூழ்நிலையை அவனாக தேடி செல்லவில்லை. ஆசீர்வாதம் அவனை தேடி வருகிறது. 5 தேசங்களின் ராஜாக்கள், எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்முத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா, இந்த எமோரியரின் 5 ராஜாக்கள் யுத்தத்துக்காக ஒன்று கூடி வருகிறார்கள். தேவனே அப்படிப்பட்ட சூழ்நிலையை யோசுவாவிடத்தில் கொண்டு வருகிறார். கவனிங்க, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்க கர்த்தரை தேடி வர வர ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆமென். சிலர் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அங்கே போனாதான் இங்கே போனாதான் பிரச்சனை தீரும்ட்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடி பாருங்க. எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக தீர்த்து வைப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். யோசுவா கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்ததுனால, குடும்பமாக கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிச்சதுனால ஆசீர்வாதங்கள் அவனை தேடி வருகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இதுவரைக்கும் நான் கர்த்தருக்கு வைராக்கியமாக தான் இருக்கிறேன், ஆனால் இன்னும் குறை இருக்குதுன்னு சொல்றவங்க இந்த மாசம் எதிர்பாருங்க. ஒருமிக்க சுதந்திரிக்கக்கூடிய பாதைகளை கர்த்தர் திறப்பார், வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். 5 ராஜாக்கள் ஒருமனப்பட்டு வராங்க. யோசுவா என்ன நினைச்சிருப்பான்? அவ்வளவுதான், நம்மளது சாப்டர் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி அதிகாரங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆயி என்கிற ஒரு பட்டணத்தின் ராஜா அங்கே தோத்து போயிட்டாங்க. ஒரு சின்ன பட்டணம், ஆயி பட்டணம், தோத்துட்டாங்க. ஆயி கிட்ட தோத்துட்டுமே, இங்கே 5 வல்லமையான ராஜாக்கள் வராங்களே, என்ன ஆகும் நம்ம நிலைமை? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் அவன் ஆரம்பத்தில் நினச்சிருப்பான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பான சகோதரியே, உன்னை தேடி வர்ற பிரச்சனையை பார்த்து நீ என்ன யோசிக்கிற? அவ்வளோதான், இந்த பிரச்சனையில் என்னுடைய குடும்பம் எழவே எழாது, என்னுடைய வாழ்க்கை மொத்தமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, கர்த்தர் தட்டி கொடுத்து சொல்றாரு, நீ ஒருமிக்க சுதந்திரிக்க போகிறாய். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்க்காதீங்க, ஆசீர்வாதமா பாருங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குரிய படிக்கட்டுகள்.
தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற சில சூழ்நிலைகள் உங்களுக்கு நன்மைகளாய் மாறக்கூடிய ஒரு பாதைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். ஒருவேளை உங்களுக்கு தீமை போல தெரியல அருமையானவர்களே, ஆனா தேவன் அதை நன்மையாய் மாற்றுவார். யோசேப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு யார் தீமை செய்யட்டுமே, யோசேப்புக்கு செஞ்சது சொந்த பந்தம், யோசுவாவுக்கு செஞ்சது சுத்தில இருக்கிற சமுதாயம், உன் குடும்பமோ உன் சமுதாயமோ யாரு என்ன தீமையை கொண்டு வரதுக்கு வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், அந்த தீமை உங்களுக்கு நன்மையாக மாறும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். பெரிதா சுதந்திரிக்கணும்னா பெருசா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணுங்க. பெருசா ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் எதையுமே செய்ய மாட்டேன், நான் சும்மா உக்காண்டிருப்பேன், எல்லாமே எனக்கு பாக்கெட்ல நிரம்பிடணும், அப்படி கிடையாது. கிரயம் கொடுக்கப்பட வேண்டும். கிரயம் என்பது நான் சொல்லுவது பணம் அல்ல. உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய இடைவிடாத ஆராதனை, உங்களுடைய துதி ஜெபம் மூலமா நீங்க செய்கிற விசுவாச அறிக்கை, இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற கிரயம். சபைக்குள்ள வந்து நீங்க செய்கிற ஆராதனை, நீங்க செலுத்துகிற கிரயம். தொல்லை கஷ்டம் வந்தாலும் காக்கும் வல்ல மீட்பர் எனக்கு இருக்கிறார்னு நீங்க பாடுறது, நீங்க செலுத்துகிற கிரயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபை கூடி வர்றதுன்றது சும்மா கெட் டுகெதரா? உங்க விசுவாச அறிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். வந்து அமைதியா உக்காந்துக்கிட்டு எந்த கிரயமும் செலுத்தாம பெருசா எனக்கு வேணும்னா அது நல்லது கிடையாதுமா. கொஞ்சம் பலி செலுத்து, முதற் பலன்களை செலுத்து, தசம பாகத்தில் உண்மையா இரு, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல பர்ஃபெக்டா இரு. ஒரு கிரயத்தை செலுத்துறதுக்கு நீ தயாரா இருந்தா பெரிய காரியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வில்லியம் கேரி, மிஷனரிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஒரு தேவதாசர், அவர் சொல்லுகிறார், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய், தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார். நீ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு தேவன்கிட்ட இருந்து பெரிய காரியத்தை என்ன பண்ணு? எதிர்பார்க்கணும். ஒண்ணுமே செய்யாம பெரிய காரியத்தை எதிர்பார்ப்பது அது சரியல்ல. அருமையானவர்களே, ஆண்டவர் யாருக்கு பெரிய காரியத்தை செய்வார்? யாருக்கு ஒட்டுமொத்த பிரச்சனைகளை தீர்ப்பார்? அந்த கமிட்மெண்ட். அந்த விதவை பெண்ணை பாருங்க, அந்த தீர்க்கதரிசியை பாருங்க, யோசுவாவை பாருங்க, யோபுவை பாருங்க. நம்ம எத்தனை பேரை பட்டியலிட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்களெல்லாம் பாருங்க, நெருக்கத்துக்கு மத்தியில் கர்த்தரை வைராக்கியமா ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. ஆமென் சொல்லுங்களேன். தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டாங்க. பாடல் நேரம், துதி நேரம், ஜெப நேரம் ஒன்றுமே இல்லை சபையில். அப்படி இருக்கக்கூடாது. ஆத்துமாக்கள் எல்லாம் டைமுக்கு வரணும். பாஸ்டர் போன வாரம் வந்து அவ்வளோ பேசிட்டு போயிருக்கிறார். என்ன பேசினாலும், நீ பேசினாலும் சரி, எந்த கெஸ்ட் ஸ்பீக்கரை கூட்டின்னு வந்து பேசினாலும் சரி, நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா பிரச்சனை அப்படி தான் இருக்கும். கர்த்தர் ஒருமிக்க உன் பிரச்சனையை தீர்க்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒட்டு மொத்தமான ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கிரயம் செலுத்தப்பட வேண்டும். நீங்க தேவனுக்காக நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். உங்களுக்கு எதிராக ஒரு வழியாக வர்றவங்க 7 வழியாக சிதறி ஓடுவாங்க. உங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஏன் இந்த 5 ராஜாக்கள் யுத்தம் செய்ய வருகிறார்கள்? யோசுவா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா ஆயையை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அத்தோனி சேத்தே கேள்விப்பட்டபோது. இந்த வசனத்தின் நடு மையத்தை பாருங்க. கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோடே சமாதானம் பண்ணி அவர்களோடே வாசமாய் இருக்கிறதை எருசலேமின் ராஜா கேள்விப்பட்ட போது. கவனிங்க, கிபியோன் குடிகள் என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுறாங்க. இதுக்கு முன்னாடி விக்கிரகத்தை, அசுத்தமான வாழ்க்கையை உடையவர்களா இருந்த அவங்க இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன், அவரையே நான் ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகுறாங்க, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஞானசானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க கிபியோனின் மக்கள். உடனே சாத்தான் எரிச்சல் அடைகிறான். இது வரைக்கும் இவன் நம்ம ஆளா இருந்தான்,
இப்போ நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் பட்டு கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன்னு வந்து சபையில் உக்காண்ட்ருக்கிறான். இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சாத்தான் எரிச்சல் அடைந்து யுத்தத்துக்கு வர்றான். பிரதர் அண்ட் சிஸ்டர், நீ ஆண்டவருக்காக ஒரு தீர்மானம் எடுத்துப்பாரு, பிரச்சனை வரும். அதனால தான் பாஸ்டர் நாங்கள் தீர்மானமே எடுக்கிறது கிடையாது. எதுக்கு நமக்கு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சவாலுக்கு ரெடியாக இருக்கணுங்க. சொல்லணும், சாத்தானே என்ன உன்னால் பண்ண முடியும் பார்த்துடலாமா? எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? சும்மா தில்லாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவன். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ போகிறேன். நான் கர்த்தரை வைராக்கியமாக தேட போகிறேன். என்னுடைய பிரயாசங்களில் முதற் பலன்களை கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன். சாத்தா எரிச்சல் அடைவான். இது வரைக்கும் இவன் நம்ம பர்ஸில் போட்டுட்டு இருந்தான், இப்போ காணிக்கை பெட்டியில் போட போகிறானா? இது வரைக்கும் இவன் நம்ம கேங்கில் கூட்டு சேர்ந்துட்டு இருந்தான், இப்போ பரிசுத்தவான்களின் ஐக்கியமா எரிச்சல் அடைவான், யுத்தத்தை கொண்டு வருவான். தேவன் அமைதியாக இருக்கவே மாட்டார். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். நீ எடுக்கிற தீர்மானம், நீ கொடுக்குற அர்ப்பணிப்பு, கர்த்தர் அதை ஒருபோதும் வீணா விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. சபைகள் கட்டுக்கதைகளை பிரசங்கம் பண்ணால் அந்த சபைக்கு பிரச்சனையே கிடையாது. பாவத்தை கண்டிக்காம நீங்கள் எப்படி வேணும்னா அசுத்தத்தில் வாழ்ந்துங்க, சினிமாக்க போங்க, இஷ்டம் போல் பாவம் செய்யுங்க, தசம்பகம் மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிற சபைக்கு, கட்டுக்கதைகளை பிரசங்கம் பண்ணுற சபைக்கு, பலிபீடத்துக்கு பிரச்சனை கம்மி. சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற சபைகள் பாவத்தை விட்டு விலகி தேவ சாயலாக மாறு என்று அவர்களை தேவ சாயலாக மாற்றி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற சபைகள் சாத்தானை தொந்தரவு செய்கிறது. அந்த திருச்சபைகளுக்கு விரோதமாய் சத்துரு என்ன பண்றா? யுத்தம் செய்கிறான். ஆனால் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவரே ஜெயிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு சத்துரு போராடினாலும் உங்கள் பரிசுத்தம், உங்கள் ஆண்டவருக்காய் வைத்திருக்கிற அந்த அர்ப்பணிப்பு உங்களை வெற்றியின் பாதையிலே நடத்தும். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. சபையில் ஆத்துமாக்கள் கொஞ்சம் குறையிறாங்கன்றதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? பாவத்தை கண்டிக்காம. என்ன ஆனாலும் மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியம் அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியம். ஆமென். மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தாங்க சபை. இங்கே வச்சு தாளாட்டி நானும் நீங்களும் சேர்ந்து நரகத்துக்கு போகிறதுக்கல்ல சபை. கர்த்தர் நம்முடைய சபையையும் நம்முடைய குடும்பங்களிலும் தம்முடைய வல்லமைகளை வெளிப்படுத்துவாராக. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். கடும் போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திக்கிற நபர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் தொடர்ந்து நில்லுங்கள். தேவனுக்குள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். அவர் உங்கள் முன்னணியிலே நடந்து போவார். சத்ருவின் சதி திட்டங்களை முறியடிப்பார். நெருக்கமான நேரம் அதிகமாய் வரும்பொழுது அதிகமாய் தேவனிடத்தில் நெருங்கி இருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை நிச்சயமாய் அற்புதமாய் நடத்துவார். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். கிபியோனியர் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறினாங்க? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையில் ஒவ்வொரு ராஜாவாக வீழ்த்திட்டு முன்னேறிட்டே வராங்க. யோர்தான், எரிகோ வீழ்த்திட்டு முன்னேறிட்டே வராங்க. கிபியோன் அடுத்து இருக்குது. கிபியோன் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயோ இந்த யோசுவா தலைமை நம்ம கிட்ட வந்து கண்டிப்பாக யுத்தம் செய்யும், நம்ம தோத்துரும். கிபியோனியர்கள் தந்திரமாக ஒரு திட்டம் போடுறாங்க. கவனிங்க பிரதர் சிஸ்டர். பழைய வஸ்திரம், பழைய துருத்தி, தேஞ்சு போன செருப்பு இதெல்லாம் போட்டுட்டு யோசுவா கிட்ட வராங்க. உமது அடியார்கள் வெகு தூரத்திலிருந்து வரோம், எங்களது எல்லாமே பழசா போயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, எங்களோடு நீர் உடன்படிக்கை பண்ணும், நாங்கள் உமக்கு அடிமைகளாக இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப இரக்க குணமுள்ளவர்கள். தேவன் இரக்க குணமுள்ளவர் அல்லவா? அந்த இரக்கத்தை அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. யோசுவா எதையுமே விசாரிக்கல. அப்படியா, சரி. அவன் இறக்கப்பட்டு என்ன பண்ணுறான்? கிபியோனியரோடு என்ன பண்ணிடுறான்? உடன்படிக்கை பண்ணிடுறான். கிபியோனியரோடு உடன்படிக்கை பண்ணிட்டு அவர்களை தன் பக்கமாக வைத்துக் கொள்றான். அப்புறமா தான் தெரியுது இவர்கள் கிபியோனியர்கள். இவங்க நம்மளை தந்திரமாக ஏமாற்றி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஆனாலும் உடன்படிக்கை செய்தாகிவிட்டது. உடன்படிக்கை மாற்றத்திற்குரியதல்ல. ஆமென் சொல்றீங்களா? அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நம்மை அழைத்த தேவன், நம்மோடு உடன்படிக்கை செய்த தேவன் உண்மையுள்ள தேவன். மலையே விலகினாலும் பர்வதமே நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை உடன்படிக்கை மாறாது. சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன்.
கிபியோனியர்களுக்கு உடன்படிக்கை பண்ணியாச்சுப்பா, அவங்கள நம்ம வச்சுக்கணும். அன்பானவர்களே, இந்த கிபியோனியரை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த யுத்தமே. இந்த யுத்தம், இந்த 5 ராஜாக்கள் ஒருமனப்பட்டு யாருக்கு விரோதமாக வந்தாங்க? யோசுவாவுக்கு விரோதமாக வந்தாங்களா? இல்லை. இந்த கிபியோனியர் இதுக்கு முன்னாடி இவன் நம்ம ஆளுப்பா, இப்போ எங்கே போய் உக்காந்துருக்கிறான்? சர்ச்சில் போய் உக்காந்துக்கிறான். அவனை பிடி. அந்த 5 ராஜாக்கள் ஒன்றும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? கிபியோனை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. உடனே கிபியோனியர்கள் என்ன பண்ணுறாங்க? ஐயோ, இந்த 5 ராஜாக்கள் ஒன்றா எங்களுக்கு விரோதமாக வளர்றாங்களே, எங்களோடு உடன்படி பண்ணி இருக்கிறீங்களே, யோசுவாவே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு யோசுவாவுக்கு செய்தி அனுப்புகிறாங்க. பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க சீக்கிரமா. அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவானிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லோரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார்கள். உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். கவனிங்கள் அருமையானவர்களே, யோசுவாவை நோக்கி அபயமிடுறாங்க, எங்களை காப்பாத்துங்க, நாங்க உம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம், இப்போ 5 ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமாக வராங்க, எங்களை காப்பாத்துங்க. பிரச்சனை யோசுவாவுக்குரியதல்ல, யாருக்குரியது? கிபியோனியருக்குரியது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே யோசுவாவும் அவனோட கூட இருந்த சகல யுத்த மனுஷரும் கில்காலிலிருந்து கிபியோனுக்காக போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவங்களுக்கு பயப்படாத, அந்த 5 ராஜாக்களுக்கு பயப்படாத, அவர்களெல்லாம் தோத்து போவாங்க, கிபியோனை நீ ரட்சிக்கும்படி நீ போ. இவங்க அன்புனால சபைக்கு வந்தாங்களா? எப்படிங்க வந்தாங்க சபைக்கு? தந்திரமா வந்தாங்க. இவங்க இயேசுவே மெய்யான தேவன், அவரை தவிர வேறொரு தேவன் இல்லைன்னு நம்பி சபைக்கு வந்தாங்களா? ஐயோ, எங்க உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, தந்திரமா வந்தாங்க. ஆனால் அவர்களை காப்பாற்ற தேவன் இறங்கி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். உண்மையா நேசிக்காம தந்திரமா உலக காரியத்திற்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக, உலக வாழ்க்கைக்காக சபைக்குள்ள வந்தவங்களுக்கு நான் அவங்களை காப்பாற்றுவேன்னு கர்த்தர் இறங்கி வரார்னா, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நீர்தான் மெய்யான தேவன், உம்மை தவிர வேற தேவன் இல்லப்பா, உங்களை காப்பாற்றாம விட்டுடுவாரா? முறுமுறுத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கண்ணுக்குட்டியை ஏற்படுத்தி பின்வாங்கி போன இஸ்ரவேல் மக்களுக்கு வானத்து மன்னாவை கொடுத்தவர், காடையை கொடுத்து திருப்திப்படுத்தினவர், உங்களை குறைவாய் விட்டு விடுவாரா? உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை நன்மைகளினால நிரப்புவார். பொல்லாதவர்களாக துன்மார்க்கராக வாழ்ந்த நினிவே மக்களை ஆண்டவர் அழிக்க விருப்பப்படாமல் அவர்களுக்காக ஒரு யோனாவை அனுப்பி அவர்கள் மீது பரிதாபம் கொண்டு அவர்களை மனம் திரும்ப வைத்து அவர்களுக்கு வரவேண்டி இருந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினாரே, அந்த நினிவே மக்களுக்கே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவர். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடுமாறி பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம், அழித்து போட்டு விடுவாரா? அன்புள்ள தேவன் செய்ய மாட்டார். 2 கரங்களை உயர்த்தி, எங்கள் தேவனே, கிபியோனியருக்கே இத்தனை நீர் நன்மை செய்வீர் என்றால், ஆண்டவர் உண்மையாய் உம்மை நேசிக்கிற, உம்மை தேடுகிற, உமக்காய் ஆண்டவர் வாஞ்சையாய் ஓடோடி வருகிற எங்களுக்கு நீர் இன்னும் நன்மை செய்வீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கலங்கி போகாத பிரதர் சிஸ்டர். உங்க வீட்டில் ஏதாவது சத்துரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், பாவமே கூட வந்திருக்கலாம், பொல்லாத பாவத்தில் கூட மாட்டி இருக்கலாம். நினிவே மக்களையே தூக்கி எடுத்தவர் அல்லவா ஆண்டவர், சபிச்சிட மாட்டார், அழிச்சிட மாட்டார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தொடுவார், அணைத்து கொள்வார். ஒருவரையும் விடாது ஆண்டவரே, எல்லாரையும் இழுத்துக்கொள்ளுமப்பா. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல தேவனை ஆராதிக்கிறோங்க. ஆமென். கிபியோனியருக்கு இத்தனை அற்புதமா, சூரச்செடியில் கீழே போய் உக்காந்துட்டு, போதும் நான் ஊழியம் செஞ்சது, நான் சாக போகிறேன், எனக்கு ஊழியமும் வேணாம் ஒன்றும் வேணாம் சொன்னவனை சாப்பாடு கொடுத்து தட்டி கொடுத்து அவனை எழுப்பி
பெரிய பெரிய திட்டங்களை அவன் கையில் கொடுத்து, போய் சாகரத்துக்கு போகாதப்பா, சாதின்னு அனுப்பி வச்சாரே எலியாவை, நான் எதையாவது உமக்காக செய்யணும்னு விருப்பப்படுறேன், ஆனால் எனக்கு நிறைய தடை இருக்குதுன்னு சொல்கிற உன்னை விட்டுடுவாரா? சாதிக்க வாய்ப்பார், சாதிக்க வாய்ப்பார். கிபியோனியரை காட்டிலும் அதிகமான விசேஷ நன்மை நமக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். சகோதரனே சகோதரியே, சமாதானத்தோடு இருங்க. உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி போகாதீங்க. மனுஷன் இஷ்டம் போல் பேசுவான், பேசட்டும். நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர். அணைத்து பிடித்து கொள்வார், காப்பாற்றுவார், ஒட்டுமொத்தமாய் பிரச்சனையை தீர்ப்பார், நன்மைகளை சுதந்திரிக்க செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நான் கடைசியாக முடிக்க விருப்பப்படுறேன். இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிங்க. கிபியோனியர் என்னை ஏமாற்றி விட்டார்கள், தந்திரமாய் உடன்படிக்கை செய்து விட்டார்கள். அவங்க எனக்கு உண்மையான விசுவாசிகள் கிடையாது, அவர்கள் உத்தமமான சபை மக்கள் கிடையாது. அவர்களுக்கு போய் நான் ஏன் யுத்தம் செய்ய வேண்டும்? யோசுவா ஒதுங்கி இருந்தானா? உடனே யோசுவாவும் யுத்த மனுஷரும் கிபியோனுக்காக கடந்து போனார்கள். கர்த்தர் எப்படி கிபியோன் மீது அன்பு வைத்தாரோ, யோசுவா கிபியோனுக்காக தன் ஜீவனையை பலியை கொடுக்க முன்னே போனான். பிரதர் சிஸ்டர், உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கா? செய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மனுஷனை பார்த்து நன்மை செய்யாத. நீங்கள் செய்ய மாட்டீங்க. இவங்களுக்கு போய் நான் ஏன் எவ்வளோ செய்யணும், இவங்களுக்கு போய் நான் எவ்வளோ பாடுபடணும்? செய்ய மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? நீதிமொழிகளில் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல். உனக்கு திராணியை கொடுக்கறது யாரு? கர்த்தர். மனுஷனை எடை போட்டு நன்மை செய்தேன்னு வச்சுக்கேன், அந்த நன்மையில் உனக்கு பிரதிபலன் இருக்காது. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார், அழகான வசனம் வாசிங்க. மத்தேயு 5:45 இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். கவனிக்கிறீர்களா? நான் செய்தியை முடிக்க போறேன். ஒருமிக்க நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். அன்பானவர்களே, தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை, நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை. நான் படைச்ச சூரியனே, நல்லவனுக்கு மட்டும் வெளிச்சம் கொடு, தீயவனுக்கு இருட்ட கொடு சொன்னாரா? நல்லவர்கள் வீட்டில் மட்டும் மழை பெய்யட்டும், தீயவர்களுடைய வீட்டு மேலே தேசத்தில் மழை பெய்யக்கூட சொன்னாரா? நல்லவர்கள் தீயவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் பூரண சர்க்குணராய் நன்மை செய்கிறவராய் இருந்தார், இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அன்பானவர்களே, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிச்சா என்ன லாபம்? உங்களை வாழ்த்துகிறவர்களையே நீங்கள் வாழ்த்துனா அதனால் என்ன ஒரு பெரிய ஒரு சாதனை? உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை ஏமாற்றுகிறவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்முடைய பிதா பூரண சர்க்குணர், நாமும் அப்படியே பூரண சர்க்குணராக இருப்போமாக. ஹல்லேலூயா. எப்படிப்பா யோசுவாவுக்கு ஒருமிக்க ஆசீர்வாதம் வந்தது? கிபியோனியருக்கு உதவி செய்ய போனால் இந்த லாபம் கிடைக்கும்னு அவன் நினச்சானா? கிடையாது. எப்பா, நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்குப்பா. கிபியோன் வேற நம்மக்கிட்ட வந்துட்டாங்க. சரி, அவங்க ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இல்லை, பரவாயில்ல, அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும். ஆனால் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், அதனால் நான் நன்மை செய்ய போகிறேன். ஆமென். அவன் செய்த நன்மைக்கு தேவன் கொடுத்த பரிசு தான் அந்த ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தை தூக்கி அவன் கையில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நன்மை செய்யறதுக்கு பதில் தீமை செய்துட்டு இருக்கிறதுனால தான் சில ஆசீர்வாதங்கள் தடைபடுது. பிரதர்,
உன்னால நன்மை செய்ய முடியலனாலும் ஒரு அன்பான வேண்டுகோள், தீமை மாத்திரம் என்ன பண்ணாத, செய்யவே செய்யாது. உனக்கு எப்ப திராணி வருதோ நன்மை செய். உனக்கு திராணி இருந்தாலும் நன்மை செய்யறதுக்கு மனசு இல்லையா, கம்முன்னு கடை, தீமை மாத்திரம் செய்யாத. ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தருக்கு விரோதமா எதையும் செஞ்சிடாது. அது உனக்கு ஆபத்தா முடியும், உனக்கு வேதனையா முடியும். உன்னால நன்மை செய்ய முடிந்தால் நீ உன்னுடைய திராணிக்கு தக்கதாக நீ நன்மை செய்து கொண்டு போய் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை சுட்டி காட்டி முடிக்கிறேன். மிஷினரிகள் எல்லாம் இந்த தேசத்துக்கு வந்தாங்க. அந்த மிஷினரிகள் எல்லாம் நம்ம இங்கே ஏதாவது பண்ணோம்னா திரும்பி நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்த தேசத்துக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இங்கே தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள், தங்களுடைய பணத்தை கொடுத்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தார்கள், எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் இங்கேருந்து அவங்க எதையுமே எடுத்துகிட்டு போகல. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அன்றைக்கு மிஷினரிகள் நம்மகிட்ட பலனை எதிர்பார்க்கல, பிரதிபலன்களை தருகிறவர் கர்த்தர். ஆமென் ஆமென். சத்தமா சொல்ல கேட்கிறேன். நம்ம சிஎம்சி மருத்துவமனை ஐடாஸ் கடர் அம்மையார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய எதிர்காலம் எல்லாத்தையுமே இங்கே செலவழிச்சுட்டு போகும்போது இங்கே ஏதாவது தூக்கின்னு போனாங்களா? சிஎம்சியினுடைய ஒட்டு மொத்த இன்கமும் சிஎம்சிக்காகவே, அதில் வர்ற பேஷண்ட்காகவே ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க எதையும் தூக்கிட்டு போகல. அவங்க தங்களுடைய ஓட்டத்தை முடிச்சு இளைப்பாறிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிரதிபலனை எதிர்பார்த்து செஞ்சோம்னா கண்டிப்பா நன்மை செய்ய மாட்டோம். ஆட்களை எடை போட்டு நன்மை செஞ்சீங்கன்னா அந்த நன்மைக்கு பிரதிபலன் கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் செய்கிற நன்மைக்கு சரியான பலன் கிடைக்காவிட்டாலும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, எனக்கு பிரதிபலன் தருகிறவர் கர்த்தர் இருக்கிறார். அவர் நான் என்ன விதைக்கிறனோ அதற்கேற்ற பலனை எனக்கு அறுக்க உதவி செய்வார். 2 கரங்களை உயர்த்தி, என் அன்பான சகோதரனே, யோசுவா ஒரு மிக்க பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கிபியோனியருக்காக யுத்த களத்தில் நின்னதுனால்தான். அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய போன யோசுவா கையில் தூக்கி ஒரு மிக்க தேசத்தை கொடுத்தார். முழங்கார் படிடுவோமா? சகோதரனே, சகோதரியே, முதலாவதாக நம்மை ரட்சித்த தேவனுக்காக உண்மையாக, உத்தமமாக, வைராக்கியமாக இருங்கள். குறைவுகள் வந்தாலும், பற்றாக்குறைகள் இருந்தாலும், அந்த தீர்க்கதரிசியை போல, அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியை போல கர்த்தருக்கு பயந்து வைராக்கியமா இருங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், அவருக்கு கொடுக்க வேண்டிய முதற் பலன், இதுல எதுலையும் குறைவில்லாம ஒரு கருத்தா இருங்கள். நீங்கள் கருத்தா இருப்பீர்களானால் உங்களுக்காய் கர்த்தர் கருத்தா இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எவ்வளவு பாடுகள், போராட்டங்கள் வந்தாலும் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஒரு கிரயம் செலுத்துங்கள், அதற்குரிய பலனை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் பூரண சற்குணராய் இருக்கிறேன். ஆண்டவரே நீர் யாவருக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன். ஆண்டவர் கிபியோனியருக்கே இப்படி செய்யும் பொழுது எங்களுக்கு அதிகமான நன்மை உண்டல்லவா? நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் நன்மை செய்துட்டே போனோம். நாங்கள் தீமை செய்வோம்னால் அது நிச்சயமாக எங்களை பாதிக்கும். எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்துரும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன், கரங்களை தட்டி எங்கள் சபைக்குள் ஆண்டவர் உலாவுவீராக, எங்கள் வீட்டுக்கு தலைவராக இருப்பீராக, நன்மைகளினால் நிரப்புவீராக. நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் மனிதனுக்காக செய்யாம உம்மை நம்பி நாங்கள் செய்கிறோம். உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்பா, நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நீரானே என் துணையாடி, என் கேடகமும் மாடி. நீரானே என் துணையாடி, என் கேடகமும் மாடி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி நான் பாக்கியவான்,
மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. யோசுவா ஒருமிக்க பிடித்தார். உன்னோடு கூட நான் இருக்கிறபடினால் நீங்களும் ஒருமிக்க பிடிக்க போகிறீர்கள். கரங்களை நல்லா தட்டி, நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக, நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக, நீங்கள் ஜெபிப்பதற்கும் மேலாக ஆசீர்வாதமான நன்மைகளை சுதந்தரிப்பீர்கள். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. சகோதரர் பிரான்சிஸ் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தகப்பனே, பரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு சத்தம் வருகிறது. இந்த நாளிலே தேவ மனிதனாகிய யோசுவாவை குறித்து உம்முடைய தரிசனங்கள், வெளிப்பாடுகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ராஜா. இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரை நம்புகிறோம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு உணர்த்தினீரப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்காக வெளிப்பட்டது தகப்பனே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்கள் அநேகராய் இருக்கலாம் தகப்பனே. ஆனால் தகப்பனே, யோசுவாவுக்கு முன்பாக இருந்த 5 ராஜாக்களை கண்டு யோசுவா பயப்படவில்லை ராஜா. தேவனாகிய கர்த்தர் யோசுவாவிற்கு சொன்ன அந்த வார்த்தையின் மேல் அவன் விசுவாசம் உள்ளவனாய் தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த உலகத்திலே நாங்கள் மனுஷர்களையோ அதிகாரிகளையோ கொண்டு பயப்படாதபடி உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, உம்மை தேடுகிற பிள்ளைகளாக, உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தீரப்பா, எங்களை நடத்தினீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 8 மாதங்கள் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை கண்மணிகள் போல நீர் பாதுகாத்தீரப்பா. இந்த 9வது மாதத்திலே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் தகப்பனே. யோசுவாவிற்கு சொன்னது போல தகப்பனே, ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி நீர் எங்களை இந்த மாதத்திலே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி தகப்பனே, நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க காத்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து கடந்து போகிறோம் தகப்பனே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற, நீர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆம் தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குருனாய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குருனாய் இருக்க கடவீர்கள் என்ற அந்த வார்த்தையின்படி தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையின்படி நாங்கள் பூரண சர்க்குரர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள தகப்பனே, உடைய வார்த்தையினாலே நாங்கள் உருவாக்கப்பட, உடைய வார்த்தையினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறீரப்பா. நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த புதிய மாதத்திலே தகப்பனே, யோசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நாங்கள் அந்த பரிசுத்தமான, அந்த தரிசனமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே எங்களை பரிசுத்தம் பண்ணின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீர் பெருகும், நாங்கள் செருகுவோம். இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.